மிண்டா மார்ட்டின் என்ற மாது 1886ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஒரு கனவு கண்டார். அவர் ஆகாயத்தின் ஒரு இயந்திரத்தின் பிரயாணம் செய்வது போல் கனவு கண்டார். கனவு கண்ட பிறகு அது நடக்குமா என்று அவர் தன்னையே பல முறை கேட்டுக்கொண்டார். மேலும் அக்காலத்தில் ஆகாய விமானங்களே கிடையாது. இதனால் தான் கண்டது கனவு மன பிரமை மூலம் ஏற்பட்டதுதான் என்று எண்ணி சும்மா இருந்து விட்டார். ஆனால் அவர் மனதில் கனவை பற்றி சிந்தனை மட்டும் எப்போதும் நினைவில் இருந்து கொண்டே இருந்தது. மார்ட்டின் தென்மேற்கு கான்சாஸில் வசித்து கொண்டிருந்தார். அவருடைய கணவர் சாதாரண அந்தஸ்திலே இருந்தார். இதனால் குடும்பம் சாதாரண நிலையிலேயே இருந்தது. இச்சமயத்தில் மார்ட்டின் ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாரானார். குழந்தை வளர்ச்சி பெற்றது. அதுபோல மார்ட்டின் மனதிலும் கண்ட கனவு வளர்ந்து கொண்டே இருந்தது. மார்ட்டின் தன் மகனுடன் கொஞ்சும் போதெல்லாம் தன் கனவை பற்றியே சொல்லிக் கொண்டிருப்பார். இதனால் பையனுக்கு ஒருவித ஆவல் ஏற்பட்டது. மார்ட்டினுடைய மகன் கிளீன் மார்ட்டின் 7 வயது பையனாக இருக்கும்போது ஆகாயத்தில் பட்டம் பறப்பதை வெகு ஆவலுடன் கவனித்து வருவான். பட்டம் ஆகாயத்தில் பறப்பது போல் தன்னாலும் பறக்க முடியுமா என்று எண்ணுவான். அப்போது அவனுடைய தாயார் கண்ட கனவு நினைவிற்கு வரும். கிளீன் மார்ட்டின் ஒரு சமயம் பட்டம் ஒன்று வாங்க தாயாரிடம் காசு கேட்டான். அச்சமயம் அவருடைய குடும்ப வறுமையால் பிடிக்கப்பட்டு இருந்தது. அதனால் மகன் கேட்பபடி தாயாரால் காசு கொடுக்க இயலவில்லை. தாயார் மிகவும் வருந்தினார். ஆனால் மகன் மனம் தளரவில்லை. காசு கொடுத்து வாங்க முடியாத பட்டத்தை தானே செய்து கொள்ளலாம் என்று எண்ணினான். உடனே மூங்கில் கம்புகளையும் காகிதத்தையும் சேகரித்தான். அதை கொண்டு பிற உதவியின்றி பட்டம் ஒன்றை தயாரித்தான். அவன் செய்த பட்டம் சாதாரணமாக மற்றவர்களுடையது போல் இல்லாமல் புது முறையாக இருந்தது. இதை கண்ட பையனுடைய நண்பர்கள் தங்களுக்கும் இதை போல் தயார் செய்து கொண்டுமாறு கேட்டுக்கொண்டனர். கிளீன் மார்ட்டின் இப்படியே சில நாட்களுக்குள் பட்டம் தயாரிப்பதில் நல்ல தேர்ச்சி பெற்றுவிட்டான். ஆனால் அவன் மனமோ துடன் திருப்தி அடையவில்லை. தாயார் கண்ட கனவை நினைவாக செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். கிளீன் மார்ட்டின் பெரியவனான பிறகு குடும்பத்தை காப்பாற்றும் பொருட்டு வேலைக்கு போக வேண்டியவனானார். போர்டு மோட்டார் கம்பெனிகளிலும் மற்றும் சில கம்பெனிகளிலும் வேலைக்கு அமர்ந்தார். மோட்டார் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்த பிறகு கிளீன் மார்ட்டின் மனம் இயந்திர சாதனங்களில் ஈடுபட்டது. இயந்திர சாதனத்தின் மூலம் தரையில் எப்படி பயணம் செய்கிறோமோ அதேபோல் ஆகாயத்திலும் பயணம் செய்ய வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டார். அதை கொண்ட அவர் பகல் பூராவும் கம்பெனியின் வேலை செய்வார். இரவு நேரங்களில் தம் வீட்டு ஆகாயத்தின் பறக்கும் இயந்திரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வார். அவருக்கு உதவி செய்ய அவருடைய தாயார் தான் இருந்தார். மகன் தன் கனவை நினைவாக செய்ய போகிறான் என்ற எண்ணத்தில் தாயார் பூரிப்படைந்தார். மிண்டா மார்ட்டின் கனவு கண்டு சரியாக 17 வருடங்கள் கழித்து அது நினைவாயிற்று. அதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் அமெரிக்காவில் இருவர் விமானத்தை கண்டுபிடித்து இருந்தனர். அதனால் கிளீன் மார்ட்டின் விமானத்தை கண்டுபிடித்தது 3வது மனிதராக கருதப்பட்டார். ஒரு பட்டம் வாங்க கூட காசு இல்லாதிருந்த மார்ட்டின் குடும்பம் பணத்தின் மீதே புரண்டு கொண்டு இருக்கிறது. சமையல் அறையை விமானம் தயாரிக்கும் தொழிற்சாலையாக முதலில் உபயோகித்தவர். அமெரிக்காவிலேயே பெரிய விமான தொழிற்சாலைகளை நடத்தி வருகின்றனர். மிண்டா மார்ட்டின் கனவு கண்ட பொழுது அது வாழ்க்கையில் நடக்கும் என்று அவர் எண்ணியே இருக்க மாட்டார். ஆனால் அவர் கண்ட கனவை நினைவாகி விட்டார் அவருடைய மகன்.